ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து முத்துமலைமன் நம்ம திருவிழா நடந்துச்சுல, நம்மளுக்கு வந்து ஆற்றுல வந்து வளைகாப்பு. ஸோ இன்றைக்கி அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. திருவிழா முடிஞ்சு இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த கோயில் தான் வளைகாப்பு, அம்மனுக்கு வளைகாப்பு. இப்போ எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட வந்தோம் இல்லையா, அங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் மாமா வந்து நவப்பழம், சரியான காற்று, மரம் சரியான மரம்ல, பின்னாடி தள்ளுது. போகும்போது அந்த இடம் காட்டுறேன் பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இழுத்துட்டு போகுது மாமாவெலாம் ஒரு பக்கம் காற்றுக்கு. சரி வாங்க, இப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காற்று சத்தத்துக்கு எப்படி கேட்குத எங்கள் மாமா பாருங்க, காற்று சவுண்டு கேட்குதா என்னன்னு வேறு தெரியலையே. நவாப்பழம் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு, நிறையா இருக்குமா இங்கே ஆற்றுல பழம். உங்களுக்கு தெரியுதா பழம்? இவ்வளோ விழுந்து கிடக்கு. நான் மாமா வந்து நான் பழம் பறிக்கிட்டு தான் புறக்கிடுச்சி எப்படி சொல்கிறது, பிறக்கிட்டு தான் வருவேன், எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்றாங்க. வாங்க மாமா போவோம், சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னால் பழத்தை நான் எடுத்துகிட்டு தான் வருவேன். எவ்வளோ பழம் கிடக்குன்னு பாருங்க, ஃபுல்லாக. ஆனால் பெரிய இதாக இருக்குது. இந்த வராது பாருங்க. உள்ளே போய் என்னத்த மாமா எடுத்துகிட்டு வரீங்க? கழுவிட்டு வரீங்களாக்கும்? எங்கே இதில் இவ்வளோ தான் இருந்ததா? உள்ளே போடுங்க, குடைக்கில் போடுங்க. பழம் பறக்கணும், திருப்தி வந்துருச்சா? எல்லோரும் சண்டைக்கு வர போகிறாங்க. எவ்வளோ பழம் கிடக்கணும். சாரலமாக இருக்கும். ஆற்றுல நிறைய தண்ணி நிறையா போகுது. வந்தீங்கன்னா ஜம்முன்னு குளிக்கலாம், சாப்பிடலாம், திரும்ப குளிக்கலாம். விநாயகர் சுற்றி போகணுமே. மாடு ஏதோ பண்டை வச்சிருக்கோன்னு நினச்சி ஓடி வருதோ. ஏய் சந்தனம் அது. ஏன் போட்டுள்ளன்னு சண்டை போட்டுவாங்க. இந்த கோயில் தான் இப்போ இந்த சிவன் தான் எடுத்து கெட்டினாங்க. சூப்பராக இருக்குது. கெட்டின அப்புறம் அழகாக இருக்குண்ணே. சிவலிங்கம் புதுசாக வச்சுருக்காங்க. அப்படி சொல்லணுமா? சரி, உங்களுக்கு தெரிஞ்சளவு எனக்கு இல்லைல்ல. இப்போ தான் நான் மாலை வரப்படுறாரு, உங்கள் மாமா வரப்படுறாரு. என்னப்பன் மறந்து வரேன் நான் வார்த்தை. முன்னாடி இப்படி பண்ணால் சுற்றுனதுக்கு சமமாம்மா. ஆமாம், இங்கேருந்து தானே போகணும், முன்னாடி இருந்து தானே போகணும். அங்கே வந்துட்டாரா? ஓ, அது வேறு கணக்கு இருக்கா?
நீ உள்ளே போகணுங்களா? உள்ளே மொபைல் அலோடு இருக்கா என்னென்னு வேறு தெரியலையே. நான் எல்லோரும் எடுப்பாங்க, நம்ம எடுக்க விட்றாங்களான்னு தெரியல. பார்ப்போம், வாங்க பார்ப்போம். கரண்ட் இல்லையோ? எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு எடு, இல்லைன்னா எடுத்துக்கலாம். எடுக்கலாம் பாருங்க. கரண்ட் இல்லைண்ணே. கரண்ட் தான் இல்லைங்க. சரஸ்வதி அம்மா இருட்டாக இருக்கா. என்ன தெரியலையோ? தெரியல. நீ வச்சா எரியுதான்னு பார்ப்போம். காற்று எப்படி அடிக்குது என்னம்மாம்மா? இப்படித்தான் நான் கீழே வைக்கவும் அணைஞ்சுது. நீங்கள் வச்சா மட்டும் உங்கள் பெரியம்மா ஒத்துக்குவாங்க. நான் இப்போ திரி மேலே எடுத்து விட்டேன். அது ஒவ்வொருத்தரும் ஒரு இது. ராமசாமி அது சரி. அடுத்து பைரவா. பைரவர் அவ்வளோ பக்கத்தில் போனேன். நான் தொட்டு கும்பிட்டு கீழே தான் தொட்டு கும்பிட்டேன். இப்போ இங்கே தான் தொட்டு கும்பிடணுமா? சரி. பைரவன் கொடுத்தா வாங்கிட்டு சொல்லணும். இதான் தலைவிருச்சம். ஆக்சுவலாக நம்ம விநாயகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கோம். நான் எடுக்கல. இப்போங்க இப்போ வந்து இதே நான் இப்போ தான் பார்க்குறேன். மரத்துக்கு வச்சது நம்ம கோயிலுக்கு வந்தால் தானே பார்க்க முடியும். நம்ம வரதே ஆடிக்கிறோம், அம்மாச்சிக்கிறோம். பார்த்தீங்களா, ஆடி மாதங்கிறதுனால கூழ் பிரசாதம் வந்தது. பிரசாதம் கிடச்சிட்டுண்ணே. ஏங்க எல்லோரும் இப்படியே பண்ணுறீங்க? இல்லை சண்டைக்கிற போகிறாங்க. வாங்க எல்லோரும் கூழ் குடிப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க தான் ரெடியாக இருக்காங்க. கொடுங்களாம் குடிக்கிறேன்னு. என்ன வாங்க ஒரு இடத்துல உட்காரும். விநாயகர்கிட்ட உட்காருவோம். ஜாயிண்ட் போட்டுக்க அதுக்கு ஒத்தையில் வாங்கி கூழை மலக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் தானே வாங்கி குடிப்பீங்க. எல்லோரும் வாங்க கூழ் குடிப்போம். ஆடி மாதம் கூழ். ஒரு வருஷம் கூட நான் ஆடி மாதம் வந்ததில்லை. பால் பாயாசம் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. வந்தது இல்லைன்னா வருவோம் ஓடிடுவோம். கூழ் வந்து இந்த வருஷம் தான் குடிக்கிறேன் நான். பாருங்க, எனக்கு முழு ஏலக்காய் வந்துருச்சு. முழு ஏலக்காய் யார்கிட்ட இருந்துச்சு? கூழ்லேருந்து வந்துருச்சா? என்னங்க அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிட்டிங்க? என்ன பாருங்க அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா போய் வாங்கிக்கிறேன். அது கொஞ்ச நேரம் இருந்துச்சு, வேணால் வாங்கிக்கோங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு அங்கே ஓடுங்க.
இருந்தால் கிளாஸில் ஊற்றிட்டு வாங்கப்பா, பிள்ளைகளுக்கு கொண்டு போவோம். ஒரு தூக்கு கொண்டு வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். நம்ம டெய்லி வந்துட்டாலும் போன வருஷம் நான் வந்தேன்னா நான் கேமக்கா அனுசெல்லாம் வந்திருக்கும்போது 2 மணிக்கு மேலே வந்தோம். ஒன்றுமே இல்லை, பிரசாதம் ஆனால் கிடச்சிது. மஞ்சக்கயிறு காலையில் வந்தோம்னா ஸ்கூலுக்கு போகலாம். மாடு ரெடியாக வருதுங்க பாருங்க. எனக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க மஞ்சக்கயிறு, அப்புறம் வந்து வளையல், பூ கொடுத்துருக்காங்க. பூ தானேங்க பெரிய விஷயம். இந்த 3 தான் நமக்கு மெயினேவும் இன்னைக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இந்த துணி எதுக்குமா, நவாப்பழம், நம்ம பிறக்குன நவாப்பழம் நாங்கள் கூட கொண்டு வந்தது இதுக்குத்தேன். பாருங்க 2 பேரும் எங்களுக்கு தாரங்களா இல்லையா பிடிச்சி குடிக்கட்டா அப்படின்னு நிற்கிறாங்க 2 பேரும். இருக்குது இப்போ ஏங்க சும்மா இருங்க. திருவிழாவோட பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ ஒரு ஈக்காக்கா கூட இருக்காது. இருங்க, அங்கிட்டு கடைகளாக இருக்குது, நான் காட்டுறேன், சுற்றி காட்டுறேன். சரி மாமா, இப்போ எங்கே போகிறோம்? ஆற்றுக்கு போகிறோம். எல்லாம் ஆற்றுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட போவாங்கன்னா உங்களுக்காக இப்போ நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம். உங்களுக்கு ஆறை பார்த்தது இல்லை. ஆறை பார்த்தது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. 5க்கு அப்புறம் 7க்கு நடுவுலையும் இருக்கிற ஆறு கிடையாது இது. தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறு. வாங்க வாங்க, இங்கே ஒரு நவாப்பழம் கிடக்கு, வாங்க வாங்க எடுங்க மாமா. நல்ல பழமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் குப்பை தான். அங்கே ஒன்று எங்கேருந்து எனக்கு கண்ணு தெரியுதுன்னு. ஐயோ பாதி டேமேஜ், பட் கழுவுனா நல்லாயிருக்கும். இந்தாங்க, இங்கே நிறையா தான் கிடக்கு. ஐயோ வீடியோ எடுக்க வந்துட்டு இங்கே வெறும் நவாப்பழம் பறிக்கிட்டு கிடக்கும். கழுவி ஊற்ற போகிறாங்க கமெண்டில். நான் பிறக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஊரை ஆற்றை பார்த்துக்கோங்க, ஜமுக்கான் இருக்குது. மாமா கையில் பிறக்குன கட்டுங்க. கழுவிட்டு தான் கட்டிங்களா? சரி ஓகே. ஆற்றுலேருந்து வர மனசு இல்லையோ, வந்து ஆற்றுல நல்லா குளிச்சிருக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக திருவிழாவோட எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த மாமி தான் ஸ்டேஜ் போட்டு வச்சுருந்தாங்க. வீட்டிலே குளிச்சுட்டு வருவோன்ட்டு மாமி வந்துட்டாங்க. மாமியா? அது தெரியாதுமா. தெரியுதுமா, இவ்வளோ பழம் தான் பிறக்கிருக்காரு. தெரியுது. பிறக்குனது கீழே விழுந்தது மரத்தில் இருந்து. அப்போ எனக்கு அப்படியே ஒன்று நான் பிறகு பெருசு ஒன்று கட்டினேன், அதையே எடுத்து தின்னுட்டாரு. என் மூஞ்சி தெரிஞ்சாங்க மண்டல். ராட்னம் வருங்க. நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த ஒன்றும் ஜம்பிங் மட்டும் இருக்குன்னா, அப்புறம் கருப்பட்டி மிட்டாய். இந்த 2 மட்டும் இருக்குது. கருப்பட்டி மிட்டாய் போட்டாங்க மாமா. அப்படியா? பாருங்க, அவ்வளோதான். திருவிழாவோடலாம் இந்த இடம் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போட்டிருக்கீங்களா? ஆமாம், பால்கொடை வீடியோ போட்டேன், திருவிழா வீடியோ போட்டேன். பால்கொடை தண்ணிக்கு சரியான கூட்டம் இருக்கும் இந்த இடம்லாம், பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், அவ்வளோதான். நீ அடுத்த வருஷம்தான் இந்த மாதிரி கூட்டம் இருக்கும். என்னப்பா? அவ்வளோதான். சரி ஓகே, ஒரு 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த இடத்துல தான் இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் நிறைய பேய் படம், சண்டை. ஆமாம், இந்த இடம் தான். இந்த கோயில்கள் ஆத்தங்கரையில் தான். இப்போ ரீசெண்டாக எடுத்த படம், நாங்கள் வந்த படம்னா சூர்யா படம், எதற்கும் துணிந்தவன். இந்த கட்டுரையும் பாருங்கள், இந்த சைடு இருந்து தான் ஒரு ஜீப்பு நின்று அது மேலே நின்று வாடா தம்பி சாங்க்கு ஆடி இருப்பார் அவர் சூர்யா சார். அதெல்லாம் நின்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தார் ஆள். யார் யாருக்கெல்லாம் சூர்யா பிடிக்கும் அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூர்யாவை பார்த்தோம் நாங்கள். இங்கே தான் பார்த்தோம். அது மாதிரி தனுஷ், இங்கே வந்து தனுஷ் வந்து கடைசி எடுத்ததுன்னா இப்போ அது என்ன படமுமா, மாப்பிள்ளை எடுத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து
இப்போ இந்த ஆற்றுலலாம் வச்சு வந்து இந்த படம் வந்தது, ஐயோ நல்ல படமே. அவங்களும் அவங்க மகனும் நடித்தது. மகன் கர்ணனா அவர் மகன், கருணாஸ் மகன். ஆ இந்த படம் தெரில, தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாத்தி இல்லைம்மாம்மா, இன்னொரு படம் அசுர். படம் தான். அவனை விரட்டி விரட்டி தேடுவாங்கல்ல, எந்த தப்புமே பண்ணாததுக்கு. அது என்ன படம்? அசுரன். அந்த படம் வந்து ஆற்றுல வச்சு தான் எடுத்தாங்க. தனுஷ் சார் வந்து கடைசியாக நடித்த படம் தான் அந்த பக்கம். ஆமாம் அந்த சைடு அது வந்து சங்கர்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துன்னா வடிவேல் சார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படம். வடிவேல் சார் வந்து எங்கள் ஊர் ஸ்கூலில் வந்து நடிச்சிருப்பார். இதுக்கு வந்து ஹேங்கர்ஸ் அந்த படம் ரீசெண்டாக வந்ததுன்னா அதில் வந்து வடிவேல் சார் வந்து ஸ்கூலில் ஃபுல்லாமே எங்கள் ஸ்கூல் தான் அதில் வந்து நடிச்சிருக்காங்க. எங்கள் ஸ்கூல் இல்லை, நம்ம ஊர் ஸ்கூல். சரி மாற்றி சொல்லிட்டேன். சரி இந்த ஊர் ஸ்கூலு அப்போதுமா, சரி மாற்றி சொல்லிட்டேங்க. இந்த ஊர் ஸ்கூலு, இந்த ஊரில் தான் சூப்பராக இருக்கும் படம். 90% எடுத்துருவாங்க. ஆமாம், இந்த கோட்டையை விட்டு வேட்டைக்கு போக சொடலமாட சாமி பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இந்த ஊரில் தான் எடுத்தாங்க. இந்த ஆற்றங்கரையில் தான் அந்த பாட்டெல்லாம் எடுத்தாங்க. செம்மையாக இருக்கும். ஆமாம், அப்போ ஆறு கொஞ்சம் நல்லா அப்போ மரமும் நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த காற்று சத்தத்துக்கு உங்களுக்கு கேட்குமா என்னன்னே தெரில. அவ்வளோ காற்று அடிக்குது, சரியான காற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இனி சுற்றி காட்டிட்டு அவ்வளோ வீட்டுக்கு நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குது. பார்த்தீங்களா, குப்பையெல்லாம் பறக்குது. குப்பை அவ்வளோதான். என் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் பறக்காமல் இருக்காங்க. பாருங்கள், நான் பறந்துடக்கூடாதுன்னு என் கையில் வெயிட்டானது ஒன்று கொடுத்துருக்கேன். ஓவராக பேசக்கூடாதுண்ணே. நான் கல்யாணம் முடிஞ்சப்போ எப்படி இருந்தேன்ற ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அது வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், என்னோட கல்யாண ஆல்பம் நான் வந்து எடுத்து போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளை நினைப்போ ஏப்பா, சின்ன பிள்ளை நினைப்போ உங்களெல்லாம் தூக்கி இதில் உட்கார வச்சு அந்த சைடு ஏன்னு இங்கிட்டு தூக்கிக்கிடும். இதில் ஒரு ரவுண்டு போகலான்னு வந்தாராம். நல்ல வேலை பிள்ளைங்களை கூட்டிட்டு வரல, ஸ்கூல் திறந்தது நல்லதான் நினச்சிக்கணும். இல்லைன்னா நான் ஏறுவேன். சும்மா தூக்கி உட்கார வச்சு சுற்றிட்டு போகலாம், அவ்வளோதான். ஆளே இல்லை, ராட்டினத்துக்கு சொந்தக்காரங்களே காணோம், எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கேன். அப்படியா? என்னமோ யாருக்கு தெரியும், நாங்கள் சுற்றி விட்டு விளாண்டுட்டு இருக்கோம். சரி, ஓகே, வாங்க போவோம். வீட்டுக்கு போவோம். இந்த கோயில் வந்து நைட்டு தான் கட்டியிருப்பேன். அன்னைக்கு நைட்டு தான் 10ஆம் திருவிழாவுக்கு நம்ம போகும்போது கட்டியிருப்பேன். அப்போல்லாம் இங்கே எவ்வளோ கடை இருந்துச்சு. இப்போ பாருங்க என்ன கூட்டம், என்ன கூட்டம், ஒரு ஈக்கக்கா இருக்காது. இப்போ மற்ற டைம் வந்து எப்போவுமே டெய்லி வந்து 12 மணி பூஜை நடக்கும். அப்போ மட்டும்தான் ஆள் நடமாட்டம் இருக்கும். சனி ஞாயிறு வந்தோம்னா கூட்டம் இருக்கும். ஆற்றுல குளிக்க வர்றதுனால கூட்டம் இருக்கும். நீங்கள் வரலாம். ஆமாம், கறி சாப்பிட்ணும்னாக்கா ஆற்றுக்குள்ளே போய் உட்காந்து குளிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். கறியே அலோடு கிடையாது உள்ள, ஆற்றுக்குள்ளே வச்சு சாப்பிடலாம். ஆற்றுக்குள்ளே வச்சப்பல வெளியில் வச்சு சாப்பிடக்கூடாது. இருக்கிற இடம் கோயில் பக்கத்தில் சாப்பிட முடியாது நான்வெஜ். இந்த வருஷம் நல்லா பேசணும். பேசுங்க, இப்போ பேசுங்க, பேசணும்ல. நறுக்குன்னு 4 வார்த்தை பேசணுமா? நாகத்தம்மன் கோயில். என்னங்க என் மூச்சு கருப்பாக இருக்குது. ஏய், விளக்கமாறு நல்ல விளக்கமாக இருக்குது. விளக்கமாறு விற்கிற விலைக்கு அட்டையை போட்டு போயிட வேண்டியதேன். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திருநெல்வேலி வந்துட்டு அதுக்கப்புறம் முக்கூடல் வந்தீங்கன்னா வரலாம். முக்கூடல் போட்டிங்கன்னா லொக்கேஷன் அடித்து விட. ஆமாம், லொக்கேஷன் சொன்னாப்புல அது ஒன்று இருக்குல்லண்ணே. லொக்கேஷன் போட்டிங்கன்னா முக்கூடல் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். எல்லாம் அங்கே இப்படி வந்து பார்த்து சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவா. வரவங்க வாங்க. விநாயகர் கோயில் கட்டுறேன்.
சிந்தி விநாயகர். வணக்கம். நன்றி வணக்கம். முருகர் கத்துறாரு ஒரு வாரத்தில், மயில் கத்துது. ஏமா காத்த பேர் இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு 10ஆம் திருவிழாக்கு வந்து நான் வீடியோ எடுத்திருப்பேன். இந்த சைடு ஃபுல்லாக வண்டி பார்க்கிங் இருந்தாங்க. வயக்காடு ஃபுல்லாக இதுவரை வயக்காடு தான். நெல் போட்டிருக்காங்க இந்த பக்கம். காற்றுக்கு கேட்குதானே தெரியல, சரியான காற்று. மைக்கு பார்த்தேன் இனி தள்ளுது, அங்கிட்ட தள்ளுது. வேறு ஒல்லியாலாம் இருந்தால் தூக்கிட்டு போய் குளத்துக்குள்ளே போட்டுரும். எனக்கு பிடிச்சிட்டே வராரு. காற்று அப்படி அடிக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. வண்டியில் போகிறவங்களாம் என்னது நியூஸ் மாதிரி பேசிட்டு வருதுன்னு பார்க்குறாங்க. எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க, ஆற்றுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. பக்கத்தில் போய் எடுத்தால் போலீஸ்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆமாம், கேட்ட பண்ணீங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கி இன்னும் கொஞ்சம் தள்ளி எங்கள் ஒரு சந்தை காட்டுறேன் பாருங்கண்ணே. சண்டை இல்லைங்க, சந்தை தெளிவாக தான். இது என்னது? மாட்டு ஆஸ்பத்திரி. கால்நடை மருத்துவம். எங்கள் பைரவாக்கம் இங்கே தான் வந்து ஊசி போட்டோம். ஐயோ பாவம், ரொம்ப பாடுபட்டுச்சு. அவன் இப்போ ஓடிட்டான். இந்த இடத்துல இதான் சந்தை. புதன்கிழமை காய்கறி சந்தைலாம் புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து ஆடு மாடு கோழி இப்போவே உள்ளே போய் கிடக்குங்க ஆடு. சரியான கூட்டம் இருக்கும். புதன்கிழமை வீடியோ எடுத்து போடுறேன் ஒரு நாள். பேரை பாருங்க, சொக்கலார் சந்தை. உள்ளே கடை மற்றும் ஏதோ போட்டிருக்காங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வண்டி வருது. தாராளமாக உள்ளது. லாரி சத்தமாக பஸ்ஸு சத்தம் மாதிரி கட்டுச்சு. அதான் தெரில, மண்ணே ஆட்டோ. நல்லா இடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். அங்கே முத்துமலைமன் கோயிலுக்கு போயிட்டு, ஆற்றுல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வர வழியில் இன்றைக்கி ஒரு கோயிலில் நமக்கு பிடாதியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நம்ம கடை பக்கத்தில். அப்படி அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் அங்கேயும் சாப்பிட்டுட்டு, எல்லோரும் சாப்பிடுங்க சொன்னாங்க. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். முடிஞ்ச பிறகு மணியை பார்த்தீங்களா? மணி 4 மணி ஆகிட்டு. எப்படி தெரியுது? கேமராவை எப்படி தூக்கி காட்டுறீங்கன்னு. மணி 4 ஆகிட்டு. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். 1 மணிக்கு வீட்டை விட்டு போய் 4 மணி நேரம் கழித்து வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய். நம்ம கை காட்டு பாய்னா அது பாய். பாய்.